ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு தினம் சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. தூங்கும்போது தலையணைக்கடியில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை இந்த மாதிரி தயார் செய்து வைக்கிறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா கஷ்டங்களும் விலகி வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி பரிகாரத்தை தூங்கும்போது பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு தான். அப்படிப்பட்ட பௌர்ணமி புரட்டாசி மாசத்துல சிவபெருமானுக்குரிய சோமவாரத்தில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி தினத்துல நம்ம என்ன மாதிரி இறை வழிபாடு செஞ்சாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. அதுலேயும் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். பௌர்ணமி வர நாட்கள்ல சிவாலயத்துக்கு போயிட்டு சிவாலயத்தோட பிரகாரத்தை 9 முறை வலம் வரணும். திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலமும் போவாங்க. அப்படிப்பட்ட பௌர்ணமி அக்டோபர் 6ஆம் தேதி இன்றைய தினம் காலையில 11:43 ஆரம்பித்து மறுநாள் அக்டோபர் 7ஆம் தேதி காலையில 9:50 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமிக்கான எந்த ஒரு வழிபாடை பண்றதா இருந்தாலும் காலையில 11:45 மேல நீங்க பண்ணலாம். ராகு காலம் காலையில 7:09 முடிஞ்சிருச்சு. 12:01 யமகண்டம். அந்த 1:30 மணிக்கு மேல பண்றதும் விசேஷம்தான். பௌர்ணமிக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்? வீட்டில் சிவபெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப முக்கியம். சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து முடிஞ்சா ஏதாவது பச்சரிசில நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறது விசேஷம்தான். சோமவாரம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அவருக்கு உரிய அந்த பௌர்ணமி திதி சந்திரபகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையில வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு பௌர்ணமி திதியில நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் இது எல்லாமே எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும். மாலை நேரத்துல வீட்லயும் கோவில்லையும் சிவ வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அங்க நின்று உங்க குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிங்க. சந்திர பகவான் இருக்காருல, அவரு மனோகாரகன்னு அழைக்கப்படக்கூடியவர். மனக்குழப்பம், சஞ்சலங்கள், தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இது மாதிரி எந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர். அவருக்கு உரிய அமாவாசை பௌர்ணமி தினத்துல நம்ம சந்திர பகவானை வணங்கும் போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா. அதே மாதிரி எப்படி முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் இருள் விலகி பிரகாசமா மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட பௌர்ணமி திதி வரக்கூடிய இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம். அதுல ஒரு பரிகாரம் தான் எலுமிச்சை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க ஒரே ஒரு எலுமிச்சை எடுத்தாலே போதும். குடும்பத்துல 10 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 10 நபர்கள் சார்புல ஒரே ஒரு எலுமிச்சை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சையில சந்திர கிரகத்தோட குறியீடா இருக்கக்கூடிய அரை நிலவு இருக்கும்ல, அதை வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்துல சிவ சிவன் எழுதணும். இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே சந்திர பகவானுக்குரிய அந்த கிரகத்துக்குரிய அந்த குறியீடை வரைஞ்சிட்டு அந்த குறியீடுக்கு பக்கத்துல சிவ சிவன் 2 முறை எழுதி இது அப்படியே உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை நேரத்துல விளக்கெல்லாம் எரியக்கூடிய அந்த நேரத்துல சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட உள்ளங்கையில அதை ஏந்திக்கிட்டு முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய மாலை வேளையில ஒரு 7 மணிக்கு உங்க உள்ளங்கையிலிருந்து ஏந்தி சந்திர பகவான் கிட்ட இதை காமிச்சு உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப எடுத்துட்டு வந்து அந்த எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில வச்சிடலாம். விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் சந்திரனோட குறியீடு போட்டிருக்கக்கூடிய சிவ சிவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சைய குடும்பத்துல யாராவது ஒரு நபர், குடும்ப தலைவரோ தலைவியோ யாராவது ஒரு நபர் அவங்க தூங்கக்கூடிய தலையணை கடியில இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு நீங்க இரவு தூங்க போயிடணும். காலையில 11:45 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி மறுநாள் காலையில 9:50 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம்ல. அப்படி பார்த்தா நீங்க அக்டோபர் 6ஆம் தேதி இரவு தூங்கும்போது, அதுவும் இந்த எலுமிச்சை பழத்தை தலையணைகளை வச்சு தூங்கும்போது அந்த இரவு முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்கு. அந்த நேரத்துல சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை தலையணைகளை வச்சு தூங்குறதால எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். பணத்தட்டுப்பாடு, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, மனக்குழப்பங்கள் இது எல்லாமே காணாம போயிடும். இந்த ஒரு எலுமிச்சையை குடும்பத்துல யாராவது ஒரு நபர் தயார் செய்து அந்த ஒரு நபர் மட்டும் தலையணைகளை வச்சுக்கிட்டாலே போதும். மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 7ஆம் தேதி முதல் வேலையா அந்த எலுமிச்சை பழத்தை குடும்பத்தினுடைய எல்லா நபர்களையும் உட்கார வைத்து தலையை சுற்றி உங்க வீடு பக்கத்துல குப்பை போடுறதுக்குன்னு பொதுவா தெருக்கல் இடம் இருக்கும். அந்த இடத்த தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. வந்த உடனேயே தலைக்கு குளிச்சிடுங்க. அப்படி குப்பை போடுறதுக்கு இடம் இல்லாதவங்க, அதுக்கு வசதி இல்லாதவங்க
உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்பினில் குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் குப்பைகளை அப்புறப்படுத்தும் போது கூட நீங்கள் போட்டுடலாம். ஆனால் நீங்கள் குப்பை தொட்டிலையோ இல்லை குப்பையிலையோ போட்டதுக்கு பிறகு கண்டிப்பான முறையில் உடனே குளிச்சிடணும். இது மூலயமா இதுவரையும் உங்களுக்கு பிடித்திருந்த எல்லா கெடுதல்களும் நீங்கும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறந்த நாட்களாக அமையும். தேவையில்லாத குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அக்டோபர் 6ஆம் தேதி இன்றைய தினம் இதை முயற்சி பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.